சரி, அதனால் உங்களை சீக்கிரமாக அனுப்பிடுவேன். பசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டுட்டு நம்ம போக போகிறோம். இவ்வளோ நேரம் நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டோம், இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்டு நம்ம முடிக்க போகிறோம். சரி, கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தது எதற்காக அப்படின்னா, அவரை நாம் கிட்டி சேரும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுதான் அவருடைய மனதில் இருந்த பெரிய நோக்கம். இன்றைக்கி இயேசு சிலுவையில் மரித்ததுனால நமக்கு ஐஸ்வர்யம் உண்டுன்னு சொல்கிறாங்க. நமக்கு சாவாத வாழ்க்கை, நம்ம சாவே மாட்டோம் அப்படின்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. என்னவும் சொல்லிட்டு போட்டு. ஆனால் அவருடைய இருதயத்தில், இயேசுடைய இருதயத்தில் இருந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மனு குலத்தை அவருக்கு கிட்ட கொண்டு வரணும், அவர் பக்கத்தில் கொண்டு வரணும். ஏன்னா ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால மனுஷன் என்ன ஆனானா, பிதாவை விட்டு, பரலோகத்தை விட்டு, தேவனை விட்டு, நித்தியத்தை விட்டு, ஜீவனை விட்டு, வார்த்தையை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு மனுஷன் எங்கேயோ தூரமாக போயிட்டான். எனவே இயேசு மனிதனை தன் பக்கத்தில் கொண்டு வர, ஜீவனுக்கு பக்கத்தில் கொண்டு வர, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்மளை கொண்டு வர இயேசு தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த குட் ஃப்ரைடே, இந்த சிலுவை தியான ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதனால் நம்ம துக்கமாக இருக்கிறதுனாலையோ, இல்லைனா கஞ்சி குடிக்கிறதுனாலையோ, இல்லைனா ஒரு பழைய துணி போட்டுட்டு இருக்கிறதுனாலையோ இயேசு சிலுவையில் மரிச்சதை நோக்கத்தை நம்ம நிறைவேற்ற போகிறதில்ல. அது செய்கிறதோ செய்யாமல் இருக்க நல்லது, பெரிய விஷயம் கிடையாது. சில பேர்த்து குட் ஃப்ரைடே அன்றைக்கி தான் நல்ல மட்டன் வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறது இல்லை, அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எது ரொம்ப பெரிய விஷயம் ஆகிட்டுன்னா, பாரம்பரியமாக மட்டன் எடுக்கணும், இல்லை கஞ்சி குடிக்கணும், என்னது முகத்தை துக்கமாக வச்சுட்டு அழணும், இதுதான் நம்ம முக்கியமாக பண்ணுறோம். ஆனால் இயேசுடைய இருதயத்தில் இருந்தது என்னென்னா, நீ மட்டன் சாப்பிட்டாலும் சரி, சிக்கன் சாப்பிட்டாலும் சரி, கஞ்சி குடித்தாலும் சரி, ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்தாலும் சரி, நீ என் கிட்ட வரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு சிலுவையில் மரித்தார். உங்களை அவர் பக்கம் இழுத்து கொள்ளும்படியாய். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்வேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு கேளுங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்க. இயேசு பக்கத்தில் வந்துட்டீங்களா அப்படின்னு கேளுங்க. அதுக்கு தான் கை பிடிக்க சொன்னேன். கையை பிடிச்சி கேளுங்க, இயேசு பக்கத்தில் வந்துட்டீங்களா? சத்தமாக கேளுங்க, இயேசு பக்கத்தில் வந்துட்டீங்களா? இந்த சிலுவை தியான ஆராதனையில் முடிச்சு போகும் பொழுது அவரை இறுக பிடிச்சு கொள்ளணும், அவர் பக்கத்தில் போயிடணும். பக்கத்தில் போயிருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இயேசுக்கு எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு, நான் ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குன்னா, அந்த இரத்தம், ஜீவனுள்ள இரத்தம் நம்மை அவர் பக்கம் இழுத்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு அடிப்பட்டு ரத்தம் சிந்திச்சேன்னா, அந்த ரத்தம் விழுந்த இடத்துல உடனே உறைஞ்சிரும். ஆமாவா இல்லையா? உடனே உறைஞ்சிரும். 2000 வருஷமாக உறையாத, செத்து போகாத ஒரு ரத்தம் உண்டுன்னா நம்முடைய இரட்சகராகி இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, மனித ரத்தத்தில் பாவம் கலந்திருக்கு, இயேசுவின் ரத்தத்தில் எல்லளவும் பாவம் இல்லை. கரம் தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எனவே நீங்கள் இந்த பரிசுத்த ரத்தம் என்ன பண்ணுகிறதுனா, உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்துக்குள்ள உங்களை இழுத்து கொண்டு வருது. அருமையான தெய்வ பிள்ளைகள், நீங்கள் ஆராதிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, வசனம் கேட்குறீங்க. சில பேருக்கு வசனம் பேசினா கூட முன்னாடி வந்து பேசுறதுக்கு நீங்கள் முடியுது. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நீங்கள் இன்னும் புறம்பாக இருக்கக்கூடாது, இன்னும் உடன்படிக்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது, இன்னும் காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. புறம்பை தள்ளி இருந்து இயேசுவை எட்டி பார்க்குறவரா இல்லை, இயேசுவின் செல்ல பிள்ளைகளாய் அவருடைய மடியிலே தவள நாம் இந்த குட் ஃப்ரைடேயில் நாம் முடிவெடுப்போம். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப கிட்டி சேரணும். அந்த மோசையை போல, எலியாவை போல, எலிசாவை போல, பவுலை போல இயேசுவை நாம் கிட்டி சேருவோம். அதனால தான் யோசுவா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே யோசுவா ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். யாராவது ஒருவர் அந்த வார்த்தையை வாசிக்கிறீங்களா? யோசுவா 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, பற்றி கொண்டிருங்கள். சொல்லுங்க பாப்போம், சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, பற்றி கொண்டிருங்கள்.
அவள் பேசாத பக்கத்தை பேசாத, கவனி 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 கவனி, பற்றி கொண்டிருங்கள். யோசுவா இந்த பற்றி கொண்டிருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? க்ளீவ்னு போட்டிருக்கு. க்ளீவ்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பக்கத்தில் வர்றது, அதான் அர்த்தம். பற்றி கொண்டிருங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? ரொம்ப ஸ்டே வெரி க்ளோஸ், நெருக்கமாக வாங்க, நெருக்கமாக இருங்க, அதான் அதனுடைய உண்மையான சரியான அர்த்தம். ஹல்லேலூயா. உண்மையான அர்த்தம், அந்த ஆங்கிலத்தின் அர்த்தம் எப்படி போட்டிருக்குன்னா ரொம்ப பக்கத்தில் இருங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யோசுவா வந்து ஆண்டவருடைய ராஜ்யம் போக போகிறார். அவர் மரிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவர் பேசுகிற கடைசி பிரசங்கம், அவர் பேசுகிற என்ன பிரசங்கம் சொல்லுங்கள்? கடைசி பிரசங்கம். யோசுவா 23, 24 கடைசி பிரசங்கம். கடைசி பிரசங்கம் ஒரு மனுஷன் பேசுகிறார். அவங்கள இத்தனை வருஷம் நடத்தின ஒரு தலைவர் ஒரு செய்தி கொடுக்குறார். கவனிக்கிறீங்களா? கடைசி பிரசங்கம் பேசுகிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அவருக்குள்ளே இருந்த வைராக்கியம் என்னன்னா, நான் வந்து மனுக்குலத்தார் போகிற வழியாக நான் போகிறேன். பூமியில் உள்ள மனிதர்கள் என்ன வழியில் போகிறாங்களோ நானும் அந்த வழியில் என்ன செய்கிறேன்? போகிறேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் என்னங்க? மறிக்க போகிறேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. பூலோகத்தார் போகிற வழியில் நானும் போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கர்த்தரை பற்றி கொண்டிருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த பாரம், அந்த பரிசுத்தவானுக்குள்ளே இருந்த பாரம், என்னுடைய காலத்துக்கு பின்பாக இந்த ஜனங்கள் ஆண்டவரை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசுவா காலம் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றினார்கள், கர்த்தரை விட்டு விலகவில்லைன்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. இப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய தாக்கம். எனக்கு காலத்துக்கு அப்புறம், அவருக்கு 110 வயசாச்சு, எனக்கு காலத்துக்கு அப்புறம் இந்த ஜனங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அது ஒரு பெரிய அந்த தலைவனுடைய ஒரு பாரமாய் நம்ம பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உண்மையான பரிசுத்தவான்களுக்கு இந்த பாரம் இருக்கும். உண்மையான தெய்வ ஊழியர்களுக்கு இந்த பாரம் இருக்கும். உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த பாரம் இருக்கும். ஏதோ காசுக்காக பணத்துக்காக அல்ல, ஏதோ பேருக்காக புகழுக்காக அல்ல. எனக்கிட்ட ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டம் மரிக்கும் வரை இயேசுவை பின்தொடரணும். அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான பாரம். அதுக்கு தான் ஊழியம் செய்யணும், அதுக்கு தான் நாங்கள் ஓடுறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இவர்களை பார்ப்பது மட்டுமல்ல, நித்தியத்தில் எனக்கு என்கிட்ட இருந்து பிரசங்கம் கேட்டவங்க, என்னுடைய சத்தியத்தை கேட்டவங்க, கர்த்தரை என் மூலமாக அறிந்து கொண்டவர்கள் நித்தியத்தில் நான் பார்க்கணும். அதுதான் உண்மையான ஒரு ஊழியனுடைய அழகு என்று நான் சொல்லுவேன். யோசுவாவுக்குள்ள அந்த அழகு இருந்தது. சரி, இவ்வளோ நாள் ஊழியம் பண்ணியாச்சு, இனி ரெஸ்ட் எடுப்போன்னு சொல்லல. அவருக்குள்ள அந்த கண்ணீர் சொல்றார், நீங்கள் இன்னைக்கு இருந்தது மாதிரியே சாகிற வர கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவர்கிட்ட வந்து சேருங்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடேயிலே, இந்த சிலுவை தியான ஆராதனையிலே ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முடியும் வரை, ஆமென், ஹல்லேலூயா, நம்மளை மூக்கிற பஞ்சு வைக்கிற டைம் வரை கர்த்தரை நெருங்கி சேருவோம். ஹல்லேலூயா. அது எந்த வயசுன்னு நமக்கு தெரியாது. அந்த வயசு வரை பின்வாங்காமல் கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தரை பற்றிய பயத்தோடு நாம் இருப்போம். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பவுலுக்கும் இந்த பயம் இருந்தது. அவர் எபேசு பட்டணத்தில் ஊழியம் பண்ணுறார். ஊழியம் பண்ணிட்டு கடைசியில் பிரிஞ்சு போகும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், இனி உங்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் போனதுக்கப்புறம் மந்தையை அழிக்கிற சில ஓநாய்கள் வரும் என்று அப்போஸ்தலர் 20:29 சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஆனபடியால் 31 சொல்றாரு, அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில கவனிங்க, உண்மையான இந்த பாரம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, யோசுவாவுக்குள்ள உண்மையான அந்த பாரம் இருந்ததுனால அந்த ஜனங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தரை பின்பற்றினார்கள். அது ரொம்ப ஆச்சரியம், அது ரொம்ப மிராக்கிள். அது
யோசிச்சு பாருங்க, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி அது. ஹல்லேலூயா. எப்படி அந்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் சக்ஸஸ் பண்ணார்? யோசுவாவுடைய ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. எப்படி அப்படின்னா, அவருக்குள்ள இருந்த அந்த பாரம், நான் இருக்கிற வர இந்த ஜனங்கள், ஹல்லேலூயா, நான் போன பிறகும் சரி, இந்த பூமியை விட்டு நான் போன பிறகும் சரி, இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. அந்த பாரம் உண்மையில நீங்க பாருங்க, யோசுவாவின் காலத்தில் ஜனங்கள் கர்த்தரை தெய்வமாகத்தான் ஆராதித்தார்கள். அந்நிய தெய்வங்களை அவர்கள் ஆராதிக்கவில்லை. காரணம் அந்த அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமை. ஹல்லேலூயா. கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த யோசுவாவுடைய மாதிரியான வாழ்க்கை, அவருடைய ஜெப ஜீவியம் இதெல்லாம் பார்த்து மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்துருவாங்க. அது அந்த அந்த யோசுவாவுக்குள்ள இருந்த அந்த தாகம், அதுதான் ஒரு அபிஷேகத்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சில பாஸ்டர்ஸ் வைத்திருக்கிறார்கள். எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னா, அவர் எங்க மாமா, அதனால அங்கே சர்ச்சுக்கு போறோம். அந்த சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க? அவர் எங்க மச்சான், அதனால அங்கே சர்ச்சுக்கு போறோம். ஹல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்ல, பொதுவாக இருக்கிற சூழ்நிலையை சொல்றேன். எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போறீங்க? அங்கே போனா ஏதாவது ஒன்று வருஷம் கிறிஸ்மஸுக்கு ஏதாவது ஒன்று தருவாங்க, அதனால நாங்கள் போறோம். ஹல்லேலூயா. எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போறீங்க? அந்த பாஸ்டர் அவர் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு, அதனால நாங்கள் போகிறோம். எங்க சர்ச்சுக்கு எதுக்கு போனோம் தெரியுமா? சர்ச்சுக்கு எதுக்கு போனோம்? நீங்கள் எந்த பாஸ்டர் கிட்ட போறீங்களோ, என்னை வைத்து தான் சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், அந்த பாஸ்டருக்குள்ள இந்த ஜனத்தை கர்த்தர்கிட்ட சேர்க்க வேண்டும் என்கிற தாகம் இருக்குதான்னு பாருங்க. அந்த மனுஷன் கீழே நீங்கள் அடங்கிருங்க. நான் என்னன்னு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரிதான். ஹல்லேலூயா. எதுக்கு அந்த சர்ச்சுக்கு போறீங்க? அந்த சர்ச்சில் 1000 பேர் வராங்க. நோ கூட்டம், கூட்டம். உடனே இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் பார்க்குற எனக்கு இருக்கிற பெரிய பாரம் என்னதுதான், எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோன்னே தெரியாது. சர்ச்சுக்கு போகிற ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. எத்தனை வருஷம் போகிறீங்க? 10 வருஷம் போகிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை தான் இன்னும். குணம் மாறலை, பேச்சு மாறலை, வாழ்க்கை மாறலை, ஜீவியம் மாறலை, ஜெபிக்க தெரியாது, வசனம் வாசிக்க தெரியாது, பைபிளில் ஒரு மண்ணும் தெரியாது. 10 வருஷம் சர்ச்சில். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாங்க சர்ச்சில் உட்காந்து? என்ன பண்ணுறாங்க? என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஜனங்க மேலே தான் தப்பா, ஊழியர்கள் மேலே தப்பா? ஒரு சின்ன விஷயத்தில் கூட மன்னிக்க முடியல, ஒட்டு கொடுக்க முடியல. ஒரு பாவத்திலிருந்து, சின்ன பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. நீங்க போற உங்க ஊழியர், மறுபடியும் நான் தாழ்மையாக சொல்றேன், என்ன பாரம் அவருக்குள்ள இருக்குன்னு நீங்க பாருங்க, பார்த்து போங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இது யூடியூப்ல போகுது, அதனால பேசுறேன். இங்க இருக்கிறவங்க நான் சொல்லலை, இது யூடியூப்ல போகுது. நீங்க எந்த அபிஷேகத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த அபிஷேகம் உங்களை தாக்கும், உங்களை பாதிக்கும். அது நல்ல விதத்திலே கெட்ட விதத்திலேயோ உங்களை பாதிக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த போதர்கள் அடங்கி இருக்கிறீர்களோ அவர் ஜெபிக்கிறவராக இருந்தால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த ஜெப ஆவி உங்களை வந்து சந்திக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அது அப்படி நான் பல இடத்துல இது சாட்சியாக நான் பார்த்துருக்கிறேன். எனவே யோசுவாவுக்குள்ள இருந்த அந்த பாரம், பவுலுக்குள்ள இருந்த பாரம், நான் போன பின்பு இந்த கூட்டம் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் யோசுவாவிட்ட பேசுகிறார். யோசுவாவே, இந்த ஜனத்தை என் பக்கத்தில் இருக்க சொல்லு, என்னை நெருங்கி இருக்க சொல்லு. ஹல்லேலூயா. என்ன பண்ண சொல்லு? நெருங்கி இருக்க சொல்லு என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கும் ஆண்டவரை நம்ம நெருங்கி இருக்க நம்ம 3 விஷயம் மறக்கக்கூடாது. அந்த 3 விஷயம் என்ன அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து விட போகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், 12 காலெலாம் நான் முடிச்சிருவேன். உங்களுக்கு பசிக்க நேரம் கரெக்டாக முடித்திடலாம். கர்த்தரை நாம் நெருங்கி சேர நம்ம 3 விஷயம் மறக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சிலுவையில் இயேசு மரித்தது காரணம் நம்மை அவர் பக்கம் நெருங்கி சேரதான், நம் நெருங்கி சேரதான். 3 விஷயம் நீங்கள் மறக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, 3 விஷயத்தை நீங்கள் மறக்கிறீங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அதை மறந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றம் வரும். முதல்ல நம்ம என்ன தெரியுமா மறக்கக்கூடாது?
யோசுவா 24:31 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளையும் அவருடைய கிரியைகளையும் நம்ம மறக்கக்கூடாது. யோசுவா 24:31 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நெடுநாள் உயிரோடு இருந்த இஸ்ரவேலர் கர்த்தரை இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க. இஸ்ரவேல் யோசுவாவின் காலத்திலும் யோசுவா மரிச்சதுக்கு பின்பும் சில மூப்பர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க காலத்திலும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். காரணம் என்னன்னா, அந்த உயிரோடு இருந்த மூப்பர்களுக்கு கர்த்தருடைய கிரியையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கர்த்தருடைய கிரியை அவங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க விடாம. ஆண்டவருடைய கிரியை அவங்களுக்கு தெரியும். எப்படி எகிப்திலேருந்து வந்தோம், எப்படி நம்ம இந்த இஸ்ரவேல் தேசத்தை நம்ம சுதந்திரிச்சோம், எப்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் யோசுவா கோத்திரத்தங்க தேசத்தை பிரித்து கொடுத்தாருன்ற வரைக்கும் இந்த சரித்திரம் கர்த்தருடைய கிரியை அங்கே உயிரோடு இருக்கிற சில மூப்பர்களுக்கு தெரியும். யோசுவா மரித்த பின்பும் அந்த மூப்பர்களுக்கு அது தெரிந்திருந்தபடியினால் அந்த காங்கிரிகேஷனை, அந்த கூட்டத்தை, அந்த இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தருக்குள்ளாக அவர்களால் நிலைநிறுத்த முடிந்தது. இன்னைக்கு நம்மளை ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றம் தெரியுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம உடனே மறந்துடுவோம். ரெண்டாவது, கர்த்தருடைய கிரியைகளை நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து தியானிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. அதை சொல்கிற பழக்கம் நமக்கு இல்லை. நம்ம எதை சொல்லி பழகிட்டோம்னா, நம்முடைய பிரச்சனை அதிகமாக பேசி பழகிட்டோம், நமக்கு நடக்காதது அதிகமாக பேசி பழகிட்டோம். நம்ம வாழ்க்கையில் எது நமக்கு வாய்க்கலையோ அதை ரொம்ப பேசுவோம் உட்காந்து. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஏன் தோல்வினா, உங்கள் வாய் தான் உங்களுக்கு தோல்வியே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாய் தேவையில்லாததை பேசும் பொழுது, ஒன்றும் நடக்கலை, எனக்கு ஒன்றும் ஆண்டவர் செய்யலை, இப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்க முடியாது. இந்த ஜெனரேஷனில் இருந்த அந்த மூப்பர்கள் அடுத்த சந்ததிக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு ஆண்டவருடைய கிரியை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தரை அவர்கள் பற்றி கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகள் அதுக்கு அடுத்த அதிகாரம், அடுத்த புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு, அப்படின்னா எல்லாரும் மரித்த பின்பு, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டு, கீழே பார்த்தீங்கன்னா அவர்கள் பாகாலை சேவித்து கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய கிரியை ஒரு கூட்டம் மறக்குது அப்படின்னா, அவங்க அடுத்த ஜெனரேஷன் கண்டிப்பாக கர்த்தரை பிடிச்சு நிற்காது. அல்லேலூயா. கவனிங்க, இங்கே கவனிங்க. எத்தனை பேருக்கு ஆசை உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்காக வாழணும்? கை தூக்கி காணுமையை பார்ப்போம். தெய்வ சமூகத்தில் உங்கள் அடுத்த சந்ததி ஆண்டவருக்காக நிற்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? உண்மையாக கை தூக்கிக்காங்க. உங்கள் கையை ஆண்டவர் பார்க்கட்டும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக புலம்புறதை நிப்பாட்டணும். உங்கள் பிள்ளைகள் முன்பாக தோல்விகளை பேசுகிறத நிப்பாட்டணும். உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் செய்ததை பேச முடிஞ்சால் பேசுங்க, இல்லை அமைதியாக இருந்துருங்க. தயவு செய்து அவர்களை மனமடி வாக்காதீங்க. தயவு செய்து அவங்க விசுவாசத்தை கெடுத்து போடாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை சண்டே கிளாஸ் அனுப்புங்க, உங்கள் பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்புங்க. முடிஞ்ச உடனே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய ரெடியாக இருக்கீங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு, பாஸ்டர் என் பிள்ளை கீழ்ப்படியும். அது எப்படி கீழ்ப்படியும்? அது எப்படி கீழ்ப்படியும்? உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிரியைகளை பேசிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. எல்லா பிள்ளைகளும் என்ன பாருங்கம்மா, சின்ன பிள்ளைங்களை பாருங்க. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு என்ன நாள்? பிள்ளைகள் சொல்லுங்க. எஃப்ரனுக்கு தெரியும் என்ன நாள். இன்னைக்கு எதுக்கு நம்ம சர்ச்சைக்கு வந்தோம்? அவன் சொல்லுவான் கரெக்டா. ஏன்னா இன்னைக்கு காலையில் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? உங்கள் பிள்ளைகளை சொல்லி கொடுத்தீங்களா? எதுக்கு சர்ச்சைக்கு வரோம் அதுக்கு தெரியுமா? தெரியாது. குட் ஃப்ரைடே என்ன அதுக்கு தெரியாது. கர்த்தரை அறியாத ஒரு சந்ததி எழும்பும் பொழுது வேதம் சொல்கிறது
அந்த சந்ததி பாகாலை செய்வித்தார்களாம். எதுக்கு சர்ச்சுக்கு வரோன்னு சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு. எதுக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. எதுக்கு நம்ம சிலுவை தியான ஆராதனைக்கு போகிறோம்னு உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. அடுத்த சந்ததி கர்த்தரை சேவிக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்னு தெரியாது, எதுக்கு கை தட்டுறாங்கன்னு தெரியாது, எதுக்கு ஆவியில் நிரம்புறான்னு தெரியாது, எதுக்கு பாட்டு பாடுறாங்கன்னு தெரியாது, எதுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாது. பிரச்சனைனா நமக்கே அது தெரியாது சில பேருக்கு. ஹல்லேலூயா. சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன டைம் ஆச்சு கஞ்சி குடிக்க இன்னும் விட மாட்டேங்கிறாரு. இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. அடுத்த சந்ததி, நீங்கள் ஆண்டவரை அனுபவிக்க ஆரம்பித்து அந்த அனுபவத்தை உங்கள் சந்ததிக்கு பாஸ் பண்ணுங்க. அதை ஒரு நாளில் நீங்கள் மறக்காதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்கிலத்தில் தான் போட்டிருக்கு. அந்த மூப்பர்கள் கர்த்தருடைய கிரியைகளை அனுபவித்தார்களாம். அதை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள்கிட்ட உட்காந்து அதை பேசினாங்க. அவங்க மறிக்கிற வரை, அந்த யோசுவா மறிச்சாச்சு, ஆனால் அந்த மூப்பர்கள் எல்லாரும் மறிக்கிற வரை அந்த சந்ததியை அவங்க காப்பாற்றினாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் காலத்தில் அவன் இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிட்டான். ஒருத்தனுக்கும் பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது. அப்போ முதல்ல ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் விழுறான் அப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளையும் கிரியைகளையும் நீங்கள் மறக்கிறதுனால தான். அதை உங்கள் சந்ததிக்கு பாஸ் பண்ண உங்களுக்கு மறக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறக்காதீங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை முதல்ல நம்ம மறக்காமல் இருக்கணும். அப்போ தானே அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். உங்கள் பிள்ளைகள் ஒரு காரியத்தை கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்காதீங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், நீ ஜோ பண்ணுன்னு சொல்லுங்கள். நீ ஜோ பண்ணுமா, உனக்கு ஆண்டவர் தந்தா நீ வாங்கிக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் புரியுதா? உனக்கு புரியுதா? ஒரு விஷயம் உனக்கு வேணும்னா முதல்ல நீ ப்ரேயர் பண்ணணும். உங்கள் அம்மாட்ட போய் நீ கேட்காத, உங்கள் அப்பாட்ட போய் கேட்காத. இங்கே கவனிங்க. ஏய் இல்லை, முன்னாடி வா. பிள்ளைய பார்த்ததே கிடையாதா நீ? முன்னாடி ஓடி வா. முதல்ல என்ன பண்ணோம் பவுலினா? இப்போ நான் என்ன சொன்னேன்? முதல்ல என்ன பண்ணோமா, உனக்கு எதாவது வேணும் என்ன பண்ணோம்? ஏசப்பட்ட முழங்கால் போட்டு கேட்கணும். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கை தூக்கு, சின்ன பிள்ளை கை தூக்கு. உனக்கு எதாவது வேணும்னா என்ன பண்ணும்? முதல்ல என்ன பண்ணும்? ஏசப்பட்ட முழங்கால் போட்டு கண்ணீரோடு நீ கேட்கணும். உனக்கு ஒரு பாக்ஸ் வேணுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, புக்கு வேணுமா, சைக்கிள் வேணுமா, என்ன வேணும், ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு முதல்ல கேளு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட போய் கேளு. காலம் வரும்போது ஆண்டவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. அடம் பிடிக்காத. ஒரு விஷயம் கிடைக்கலன்னு தரையில் கிடந்து உருளாத, சண்டை போடாத, உங்கள் அப்பா அம்மாட்ட எதிர்த்து பேசாத. உன் தாயின் தகப்பனை நீ கனவீனப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ எந்த உயரத்துக்கு நீ போயிட முடியாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு உள்ள போகுது? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் தாயின் தகப்பனை நீ வேதனைப்படுத்திட்டு உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருந்துடலான்னு நினைக்காதம்மா, கனவு காணாத. கர்த்தருக்குள் நீ அவர்களுக்கு கீழ்ப்படி என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார். பிள்ளைகளும் ஒரு வயது வளர்ந்த பிறகு பிள்ளைகள் சொல்கிறத பெற்றோர்கள் கேட்கணும். சில நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை கேட்டுக்கொள்ளணும். அது நமக்கு நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு சமீபத்தில் ஒரு போதகர் அவர் ஒரு காரியம் சொல்லி கொண்டிருந்தார். அவர் பையன், அவருக்கு 2 ஆம்பளை பசங்க, நல்லா படிக்க வச்சார். ஒருத்தன் எம்ஏவா எம்பிஏவா ஏதோ படித்தான். படித்து முடித்தான். அவனுக்கு பேங்கில் வேலை கிடச்சி. எங்கே வேலை கிடச்சி? பேங்கில். அவர் சொல்கிறார், பாஸ்டர் வேலை கிடச்சோன்னு அவனுக்கு நட உடலாம் மாறிட்டு பாஸ்டர். அவன் நிற்கிற ஸ்டைல் என்ன, போடுற சட்டைக்கு ஸ்டைல் என்ன, எல்லாம் மாறிட்டு. என்ன கிடச்சிட்டு? பேங்கில் வேலை கிடச்சிட்டு. கவனிக்கிறீங்களா? பேங்கில் வேலை கிடச்சிட்டு. அவனுக்கு இருக்க ஸ்டைலும். இவர் 1 மாதம் பார்த்துட்டே இருந்தார். இவர் ஒரு ஊழியக்காரர், பார்த்துட்டே இருந்தார், ஒன்றுமே சொல்லலை. அடுத்த மாதம் வந்தது, 1ஆம் தேதி பேங்கில் போய் சம்பளத்தை வாங்கினான். அப்படியே இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து, அந்த சம்பள பணம் முழுசையும் எடுத்துக்கொண்டு, அப்பா இந்தாங்கப்பா நான் வாங்கின சம்பளம். அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? இதுக்காக நான் உன்னை வளர்க்கலை. அப்பா வாயிலேருந்து வர்ற வார்த்தை, இதுக்காக நான் உன்னை வளர்க்கலை. அப்பா என்னப்பா, என் சம்பளத்தை வாங்கிடுங்க. இதுக்காக நான் உன்னை வளர்க்கலை. நீ சின்ன வயசில் இருக்கும் பொழுது, கர்த்தர் என்னை ரட்சிக்கும் பொழுது, என் பிள்ளைகளை நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து நான் வளர்த்தேன். என் பிள்ளைகளை நான் ஊழியக்காரனாக தான் வளர்த்தேன். சின்ன வயதில் உனக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். உன் சின்ன வயது முழுவதுமாக நீ ஊழியந்தான் செய்யணும்னு உன்னை வளர்த்தேன். நீ இப்படி சம்பள பணத்தை என்கிட்ட கொண்டு கொடுப்பேன்னு சொல்லி உன்னை நான் வளர்க்கலை. நீ அநேகர் கைகளில் தசம பாகத்தை வாங்க தான் உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், தவிர இந்த சம்பளத்தை வாங்க ஆண்டவர் உன்னை அழைக்கலை.
அவன் அப்படியே அழுதுட்டானா. அப்பா ஏன்ப்பா இப்படி பேசுகிறீங்க, நான் இதுக்காக வள அவர் சொல்கிறாருண்டா, அழுதுட்டு போட்டு நான் வாங்கவே இல்லை. அவ பாட்டில் போயிட்டாரான். தசமம் பார்த்து மட்டும் அம்மாட்ட கொடு, சர்ச்சில் கொண்டு வை, மற்றது உங்கள் காசை அம்மாட்ட கொடு, நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் திரும்ப ஆண்டோட சமூகத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணி இன்னைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. என்னுடைய பைபிள் கிளாஸில் அவன் ஸ்டூடெண்ட், அவன் அன்றைக்கி ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். நான் அவருக்கு இல்லை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் எவ்வளோ நாள் பிள்ளைகளுக்கு எதை சொல்லணும் அதை சொல்லி வளர்க்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த சந்ததி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்போ நீங்கள் எதை மறக்கக்கூடாது? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், கிரியைகளை நீங்கள் மறக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலவருக்கு வர பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் அவங்க விழுந்து போகிறாங்கன்னா, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு போராடி போராடி பாடுகள் பிரச்சனைகளை தாண்டி ஒரு நல்ல ஒரு உயரத்தில் கொண்டு ஆண்டவர் வைப்பார். வச்சதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை, சின்ன பாவம், சின்ன சோதனை வந்த உடனே இவங்க இவ்வளோ நாள் பண்ண பிரயாசத்தை, அந்த யுத்தத்தை எல்லாத்தையும் மறந்து பொத்துன்னு மேலேருந்து கீழே விழுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய உலகத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு உயரத்தில் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் என்ன வச்சிருக்கிறார்? ஒவ்வொரு உயரத்தில் வச்சிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நல்லா வளர்ந்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல உயரத்தில் இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் எபேசி சபையில் சொல்கிறார், நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்துன்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையில் உயர்த்தி வைக்கிறார். நல்ல போராடி ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, இயேசு தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு அந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே அவங்க வருவாங்க, ஜெப கிருபைகளை பெறுவாங்க. ஆனால் எல்லாம் வாங்கின பிறகு ஒரு சின்ன விஷயத்தில் விழுந்து போய் அவங்க பட்ட எல்லா பிரயாசத்தையும் மறந்து பொத்துன்னு விழுவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டீங்களோ அந்த பிரயாசத்தை மறக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் அதுதான். ஹல்லேலூயா. அந்த பிரயாசத்தை மறக்க, எவ்வளோ யுத்தம் பண்ணீங்க, எவ்வளோ பாடுகளை சகிச்சிங்க, எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக நின்னீங்க. சில விஷயத்தில் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் வந்தோன்னு சோர்ந்து போறீங்களே, அந்த பிரயாசத்தை மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களை சில பாடுகளை வழியாய் கஷ்டங்களை கொண்டு போய் ஒரு உயரத்தில் உங்களை வச்சிருக்கிறார, அந்த பிரயாசத்தை நீங்க மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசு எனக்காக சிலுவையில் போராடின போல நம்மளும் சில கிருபை வரங்களை பெறறதுக்கு நம்ம போராடி இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவ்வளவு யுத்தம் பண்ணாங்க, அவ்வளவு யுத்தம், கடுமையான யுத்தம் பண்ணாங்க. கடைசியில் எல்லாம் யுத்தம் பண்ணி செட்டில் ஆகி அந்த இடங்கள்லாம் உட்கார்ந்த பிறகு சின்ன சின்ன விஷயத்துக்கு, அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்து அந்த தேசத்தையே அவர்கள் இழந்தார்கள். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, யுத்தம் பண்ணாங்க, பாடுபட்டாங்க, எவ்வளவோ சோதனைகளை தாண்டி வந்து அந்த கானானை சுதந்திரிச்சாங்க. ஆனால் சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து பட்ட எல்லா பிரயாசத்தையும் ஒன்றும் இல்லாமல் மாற்றி போட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட போராட்டங்களை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் பட்ட அந்த பிரயாசங்கள், போராட்டங்களை நீங்கள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நேரமானபடியால் மூன்றாவது காரியத்துக்குள்ளே போகிறேன். நாம் எதை மறக்கக்கூடாது என்று சொன்னால், மத்தேயு 25:23. மத்தேயு 25:23 வாசிங்க. இருபத்தி 25:23. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை, கிருபைகளை பயன்படுத்த மறக்கக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை, தாளந்துகளை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்த நீங்க மறக்கவே கூடாது. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு எந்த கிருபையும் தரல, எந்த தாளந்தும் தரல. அப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னா ஆண்டவரை நீங்கள் குற்றப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
கர்த்தர் அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். மத்த 25 நீங்கள் சம்பவத்தை வீட்டில் படித்து பாருங்கள். தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லாரையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்தை கொடுப்பார். கர்த்தர் எல்லாருக்கும் தம்முடைய ராஜ்யத்தில் பயன்பட ஏதோ ஒன்று ஆகிலும் தருவார். அவருடைய ராஜ்யத்தில் பயன்படுறதுக்கு சில நேரம் ஒரு தாளந்தையாவது ஆண்டவர் தந்து வைத்திருப்பார். தாளந்தே இல்லாமல் ஆண்டவர் ஒருவரை இந்த உலகத்தில் ரட்சிப்பதே இல்லை, அழைப்பதே இல்லை, அவர் பயன்படுத்த முயற்சிப்பதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை, நீங்கள் தாளந்து இல்லை ஆண்டவர் எனக்கு தரல அப்படின்னா ஆண்டவர் உங்களை மறந்துட்டார் நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் நம்மை மறக்க அநீதி உள்ளவர் அல்ல. ஏதாயிலும் ஒரு தாளந்து உங்களுக்கு இருக்கும், ஏதாயிலும் ஒரு கிருபை உங்களுக்கு இருக்கும், அதை ஆண்டவருக்கு பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப நான் அடிக்கடி நிறைய நாட்கள் இதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சிலர் உங்கள் தாளந்துகளை அப்படியே புதைத்தி வைக்கிறீங்க. ஒன்று தெரியுமா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தவங்க பரலோகம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? அப்படி யார் உங்களுக்கு சொன்னா? அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்க பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இனி டைரெக்டாக பரலோகம் போயிடலாம், அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? அப்படி போக முடியாது. தாளந்தை பயன்படுத்தாட்டா பரலோகம் போக முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தாமல் புதைச்சி வச்சா நீங்கள் பரலோகம் போக முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் நீங்கள் ஜெயம் எடுக்காட்டா பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறார்? அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்கார், என்ன திறமை கொடுத்துருக்கார்? கர்த்தருடைய ராஜ்யத்தில் பயன்படுத்த ஒன்றாகிலும் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. சோம்பலாக இராதீங்க, அதை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் தந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உங்களை அதிகாரியாக கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். யோசுவா ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல எப்படி என்ன ஊழியம் செஞ்சார் சொல்லுங்க பார்ப்போம். முதல் யோசுவா ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வேவு பார்க்குற ஊழியம், வேற ஒன்றும் கிடையாது. சின்ன ஊழியம். என்ன ஊழியம்? போய் வேவு பார்த்துட்டு வா. பைபிள் சொல்லுது அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வரணும். இது ஒரு வேலையா? இதை போய் நான் செய்யணுமா? இதுக்கு வேற ஆள் இல்லையா அப்படின்லாம் அவர் சொல்லலை. அந்த சின்ன ஊழியத்தை உண்மையாக செய்தார், ஜெபத்தோடு செய்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை ஒரு யுத்த வீரனாய் மாற்றினார். ஹல்லேலூயா. மோசே கரகத்தை உயர்த்தி வைத்திருக்கிற அவர் கீழே போய் யுத்தம் பண்றார். மூன்றாவது அவருடைய உண்மையை பார்த்து யுத்த வீரனாய் இருந்தவரை அந்த இஸ்ரவேலுக்கு தலைவராய் ஆண்டவர் மாற்றினார். அதுக்கப்புறம் அந்த தலைமைத்துவத்தில் அவர் உண்மையாக இருந்ததை பார்த்து தேசத்தை பங்கிடுகிற பொறுப்பை கர்த்தர் யோசுவா கரத்தில் கொடுத்தார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான், அநேகத்தில் அவனை கர்த்தர் அதிகாரியாய் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த ஊழியம் சின்ன ஊழியம்தான். சின்ன ஊழியத்தில் ஆண்டவர் என்னை ஆரம்ப நாட்கள்லேருந்து என்னை பழக்கி வருகிறார். கொஞ்சத்தில் எப்படி உண்மையாக இருக்கணும், கர்த்தர் என்னை பழக்கி வருகிறார். கர்த்தர் எனக்கு முதல்ல கொடுத்த ஊழியம் சின்ன சண்டே கிளாஸ் ஊழியம். 4 பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்து அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை நடத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த உண்மையை பார்த்து என்ன பண்ணினார் தெரியுமா? அடுத்ததாக கர்த்தர் என்னுடைய சபையில் யூத் லீடராக என்னை மாற்றினார். யூத் லீடர்னா சும்மா இல்லை, நாங்கள் வளர்ந்த சபையில் யூத் மீட்டிங் நடத்தணும். வாரம் சண்டே யூத் மீட்டிங் நடத்தணும். அப்போ எனக்கு பைபிள் ரொம்ப தெரியாது. சண்டே ஆராதனை முடித்த பிறகு உடனே வீட்டுக்கு ஓடுவேன். ஏன்னா திரும்ப 3 மணிக்கு இங்கே வரணும் யூத் மீட்டிங்கு. எங்கள் பாஸ்டர் முடிக்கிறதே 2 மணிக்கு தான் முடிப்பார். உடனே வீட்டுக்கு ஓடுவேன். உடனே முகத்தை கழுவிட்டு சாப்பிடக்கூட மாட்டேன். உடனே உட்காந்து நான் ஜெபம் பண்ணும். ஜெபித்து விட்டு ஒரு 3:30 போல் திரும்ப சர்ச்சுக்கு வருவேன். சர்ச்சுக்கு வந்து யூத் மீட்டிங் நடத்துவேன். ஏன் சும்மா நடத்த முடியாதா? பேருக்கா கடமைக்கா நடத்த முடியாதா? கர்த்தர் அந்த உண்மையை பார்த்தார். நான் கொஞ்சம் கூட ஆசைப்படாத சபை ஊழியத்தை கர்த்தர் முதல் எனக்கு தந்தார். சண்டே ஒரு சர்ச்சை போய் நடத்திட்டு வரணும், அவ்வளோதான். அந்த சர்ச்சில் வேற ஒரு பாஸ்டர் இருந்தார், அந்த பாஸ்டருக்கு வேற ஒரு ஊழியம் இருந்தது. அந்த சர்ச்சில் உள்ள கொஞ்சம் வேற ஒரு 4-5 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. அந்த 4-5 பேரை நானும் என் மனைவியும் போய் அந்த சர்ச்சை சண்டே நடத்திட்டு வரணும். இதான் எங்களுக்கு அடுத்த ஊழியம். ஹல்லேலூயா. அதுலேயும் கர்த்தருடைய கிருபையினால் உண்மையாக செய்தோம். காசை பார்க்கல, வருமானத்தை பார்க்கல, உண்மையாக நாங்கள் செய்தோம். அதனால கர்த்தர் அதுக்கப்புறம் ஒரு தனி ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கரத்தில் கொடுத்தார். அப்புறம் ஒரு ஸ்தாபனத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்தார், இந்த ஊழியத்தை கொடுத்தார். அப்புறம் ஒரு பைபிள் காலேஜ் ஊழியத்தை கொடுத்தார். அடுத்த சந்ததி ஊழியர்களுக்கு ஊழியம் செய்ய பிரசங்கம் பண்ண கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கொஞ்சத்தில் இன்னைக்கு உண்மையாக இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கீங்களா?
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்களா என்பதை யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ 3 விஷயம் நீங்கள் மறக்கக்கூடாது. முதலாவது, நான் சொன்னது போல் கர்த்தர் செய்த நன்மைகள், கிரியைகளை நீங்கள் மறக்கக்கூடாது. 2வது, நீங்கள் என்னென்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரயாசங்களை பெற்றீங்களோ அதெல்லாம் நீங்கள் மறக்காதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வாரீங்க. ஏன் சின்ன சின்ன பாவத்துக்கு, சின்ன சின்ன இன்பங்களுக்கு, சின்ன சின்ன அசுத்தங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க? சின்ன சின்ன போராட்டம் வந்தோன்னு ஏன் சோர்ந்து போகிறீங்க? சின்ன சின்ன காரியம் வந்தோன்னு ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீஷன் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடு உண்டு. அந்த சிலுவை எடுத்துட்டு தான் நம்ம உலகத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த சிலுவை எடுங்க. ஏன் சிலுவை நீங்கள் எடுக்க முடியாது, உங்கள் சிலுவை நான் எடுக்க முடியாது. அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அணு தினமும் ஆண்டவரை நீங்கள் பின்பற்றுங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் இடறி விழுவதில்லை. ஹல்லேலூயா. சில பாடுகள், பிரச்சனைகள் இருக்கா, அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சிலுவை. அதை எடுத்து சுமந்து நடங்க. கர்த்தர் உங்களுக்கு அதற்கான பிரதிபலனை தருவார். ஹல்லேலூயா. 3வதாக, கர்த்தர் கொடுத்த தாளந்துகள், அதை நீங்கள் மறக்கவே கூடாது. அதை பயன்படுத்த, ஏசப்பா எனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன தாளந்து நான் ஆண்டவர்கிட்ட வாங்கி வச்சிருக்கிறேன், தேவ ராஜ்யத்துக்கு நான் எப்படி பயன்படலாம், நீ உட்காந்து கொஞ்ச நேரம் டெய்லியும் உட்காந்து யோசிங்க. காலையிலே எழும்பின உடனே அறக்க பறக்க குளிச்சு வேலைக்கு ஓடாதீங்க. ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து நான் என்ன பண்ணலாம், உமக்காக, ஆண்டவருக்காக எனக்கு கிடைச்ச இந்த சின்ன வாழ்க்கையில் ஏசப்பாக்காக என்ன பண்ணலாம்? வேலை செய்கிற இடத்துல ஊழியம் பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்கூல் படிக்கிறேன், காலேஜ் படிக்கிறேன், அந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு சின்ன ஊழியம் பண்ணலாமா? ஒரு சின்ன ப்ரேயர் செல் நடத்தலாமா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு சின்ன ஊழியம் பண்ணலாமா? வாட்ஸ்அப் உன் கையில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஒரு ஊழியம் பண்ணலாமா? யூடியூப் உன் கையில் இருக்குது, யூடியூப்பில் ஒரு சின்ன ஊழியம் பண்ணலாமா? ஏதோ ஒன்று யோசித்து கர்த்தருக்காக நீங்கள் பயன்பட வேண்டும். ஒன்றுமே முடியலை, ஒன்றுமே தெரியலையா, தினந்தோறும் சபையில் நான் 1 மணி நேரம் தேசத்துக்காக நான் ஜெபிப்பேன்னு, அப்படி ஒரு ஜெப ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை வருங்காலம் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த கிராமங்களில், எவ்வளவு சுற்றுப்புற கிராமங்களில் எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்கள் பேரெல்லாம் சொல்லி வச்சு உபவாசம் பண்ணி, வாரத்தில் ஒரு நாள் இந்த கிராமங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன்னு பொறுப்படுத்தனம் பண்ணி ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தர் கொடுத்த ஏதோ ஒரு கிருபையை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. சில பேருக்கு சுவிசேஷம் சொல்கிற கிருபை இருக்கும், சில பேருக்கு அதை சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கும். அப்படின்னா ஜெப ஊழியத்தில் நீங்கள் பயன்படுங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஏதோ ஒன்றை, அந்த தாளந்தை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் கொஞ்சத்தில் உண்மையை கர்த்தர் பார்த்து உங்களை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். நீங்கள் ஒரு நாளும் உங்கள் தேவைக்காக மனுஷன்கிட்ட போய் நிற்க மாட்டீங்க. உங்கள் தாளந்துகளை கர்த்தருக்கு பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கானவைகளை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசப்பா என்ன ஆசீர்வதியும், ஏசப்பா என்ன ஆசீர்வதியும், ஏசப்பா என்ன ஆசீர்வதியும், எல்லாம் சரிதான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது எல்லாம் நல்லது தான். ஆசீர்வதிச்சு நீங்கள் என்ன தேவராஜ்யத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, சரி, அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவங்க ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்ய மாட்டாங்களாம், ஆண்டவர் மட்டும் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கணும் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த பாரமுடையவளாக மாறினா உங்கள் காரியத்தை அவர் பார்த்து கொடுவார். இது உண்மை, இது சத்தியம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் மாறணுமா, உங்களுக்குள்ள தேவைகள் சந்திக்கப்படணுமா, தேவ ராஜ்யத்துக்குரியதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுக்குரியதை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது உங்களை அநேகருக்கு அதிகாரியாக மாற்றுவார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம எல்லாரும் முடிந்த முழங்கால் போனால் இல்லை எழும்பி நிற்போம். ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்க, எல்லாரும் தெய்வ சமூகத்தில் நாம் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே அந்நிய பாஷைகள் மெதுவாக பேசி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Mighty Jesus, mighty Jesus, mighty Jesus, mighty Jesus, mighty Jesus, mighty Jesus. எல்லாரும் உங்களை கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை பயன்படுத்த உம்முடைய ராஜ்யத்தில், உம்முடைய சேவையிலே ஆண்டவரே ஏதோ ஒன்று நான் உமக்காக செய்ய வேண்டும், என்னை பயன்படுத்தும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக நான் வாழக்கூடாது, எனக்காக வாழக்கூடாது, என் குடும்பத்துக்காக மட்டும் வாழக்கூடாது ஆண்டவரே, பணம் சம்பாதிக்க மட்டும் நான் வாழக்கூடாது
உம்முடைய ராஜ்யத்தில் ஏதாவது ஒன்று நான் செய்ய என்னை பயன்படுத்தும், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இயேசு உங்களுக்காய் மரித்ததனுடைய நோக்கம் உங்களை தேவ ராஜ்யத்தில் பயனுள்ளவர்களாய் மாற்றும்படியாகத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. சிலர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்க, என்ன ரொம்ப லேட் ஆகுது அப்படி யோசிக்கிறீங்களா? என் ஆவியில் தோணுது அப்படி. சிலர் அப்படி மனசில் என்ன வருதா, ஆண்டவர் என்ன பாஸ் ரொம்ப டைம் எடுக்காங்க, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு, நான் உங்களை விட்டுறேன். எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையாய் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உண்மையாய் ஜெபிங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த கொஞ்சத்தில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். அடுத்த சந்ததியை நான் கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்தி விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போகணும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, வாலிப பிள்ளைகள் கேளுங்க, எனக்கு என்ன டேலண்ட் கொடுத்துருக்கீங்கப்பா, நான் உமக்காக என்ன செய்ய விருப்பம் உள்ளவளா இருக்கீங்கப்பா, நான் என்ன உமக்காக செய்யணும் ஏசப்பா, என்கிட்ட பேசுங்க ஏசப்பா. வாட் ஐ கேன் டூ ஃபார் யூ. இந்த சின்ன வாழ்க்கையில், இந்த அழிந்து போகிற வாழ்க்கையில், ஓ நான் உமக்காக பயன்பட என்னை அபிஷேகியாண்டவர் என்ன கேளுங்க. வாய்களை திறந்து சத்தமாய் கேளுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உத்தமோ உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு. ரிபா ஷகாட் ஹந்தலா ஹந்திடா ரக்கபல பலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்றும் முடியலனாலும் ஒரு ஜெப ஊழியத்தை நான் செய்வேன். இரவு நேரத்தில் நான் உட்காந்து ஜெபிப்பேன். ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணுங்க. தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் பயன்பட வேண்டும். இந்த ராமத்தனில் ஃபுல் காஸ்பல் சபையில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், இந்த செய்தியை யூடியூப் வழியாக கேட்குற தேவ பிள்ளைகள், ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்காக எதுக்கு மரித்தார்? சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதல்ல, நீங்கள் தேவ ராஜ்யத்தில் ஏதாவது ஒன்று அவருக்காய் செய்யும்படியாகத்தான் தம்முடைய ஜீவனையே உங்களுக்காய் கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க? எத்தனை பேர் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க? நீங்கள் மட்டும் பரலோகம் போனால் போதுமா? உங்கள் சொந்தக்காரங்க வராண்டாமா? உங்கள் பிள்ளைகள் பரலோகம் வராண்டாமா? உங்கள் உடன்பிறப்புகள் உங்கள் பரலோகம் வராண்டாமா? எத்தனை பேர் அதுக்காக ஜெபிக்கிறீங்க? இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, தினமும் இந்த டைம் எடுத்து நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி ஏதோ ஒன்று கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. என் இயேசுவே உமாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உமாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையிலும் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரைக்கும் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை பலவானாய் மாற்றும், என்னை பலவானாய் மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்காக நீங்கள் எதாகிலும் தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பயன்படுங்க. கர்த்தர் அப்படி உங்களை பயன்படுத்த முடியவில்லை என்று ஒரு நாளும் சொல்லாதீங்க. உங்களை ஒப்புக்கொடுங்க. அதுக்காக உட்கார்ந்து நேரம் எடுத்து அதை நீங்கள் தியானித்து நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நீதிமானுடைய சந்ததியை கைவிட மாட்டேன்னு சொன்ன தெய்வம் கர்த்தர் நிச்சயமாக அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினதுக்கான நோக்கத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுகிறாய். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து மாற்றுவாராக, பலப்படுத்துவாராக. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். இவ்வளோ நேரம் இந்த சமூகத்தில் நாங்கள் காத்திருந்தோம். இந்த பிள்ளைகள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தார்கள். இந்த வெயிலினாலும் விஷ்ணுனாலும் தேவ சமூகத்தில் நாங்கள் உட்கார எங்களுக்கு நேரம் கொடுத்து 2000 ஆண்டுகள் முன்பாக இதே போல ஆண்டவரே வெயிலில் ஆண்டவரே சரீரம் பிக்கப்பட்டவராய் நீர் எங்களுக்காய் சிலுவையில் தொங்கி நிரப்பா. ஆண்டவரே, நாங்களும் அதனை அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபைத்தார். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தொடர்ந்து பெரிய ஆசீர்வாதத்து பெரிய காரியம் இந்த ஊழியங்களை செய்யுங்கப்பா. இன்றைக்கி சாயங்காலத்தில் இருக்கிற பைபிள் ஸ்டடியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி. முடிவில் இருக்கிற ஆண்டவரை அன்பின் விருந்தை எங்களுக்கு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை